ஒரு நேர்மையான பிரதமராக இருந்தால் அவர் முன் வந்து கேள்வி கேட்கணும். அதை கேட்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து பத்திரிகையாளரை சந்திப்பதற்கு துளிச்சம் இல்லாத ஒரு பிரதமர். ராகுல் காந்தி இவ்வளோ டேட்டாவோட வந்து பேசி மக்கள்கிட்ட காட்டி ராகுல் காந்தி இவ்வளோ டீடைல்ஸ் கண்டுபிடி வச்சிருக்காரு அப்படின்னா அவர் வழக்குகள் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. வழக்கு தொடுப்பாங்க, தொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட வழக்குகள் வந்து தேர்தல் ஆணையம் தப்பானவங்கன்னா ஏன் அவங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்ல போறாங்க வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி எப்படி கான்பிடன்ட்? அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் நேர்மை இல்லாத தேர்தல் ஆணையம் என்று சொல்றதால நீங்க வழக்கு போடுங்கன்னு சொல்றதுக்கு நீ தேர்தல் ஆணையம் நீ கிடையாது. நீ வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்குதுன்னா அவன் ஏன் கோர்ட்டுக்கு போனோம்? உங்ககிட்ட தானே முதல்ல வரணும். நீ தப்பு பண்ணியிருக்கிற, அதை ரெக்டிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. தவறு நடந்திருக்குதுன்னா கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் இதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்றீங்க. கோர்ட்டுக்கு போனால் அந்த பிரச்சனை இழுத்து ஆற போடலாம், மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையம் வந்து துணிச்சல் இல்லாமல் மாட்டிக்கிட்டோமே அப்படின்றதுக்காக நீங்கள் கோர்ட்டுக்கு போன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு போன்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம்னா நீ எதுக்கு வேலை போஸ்டிங் இல்லைங்க, ரிசைன் பண்ணுங்க. நீங்கள் ரிசைன் பண்ணால் உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பாங்க. ஒரு உண்மையான அரசாங்கமாக இருந்தால் இவ்வளோ பேர் ஒரு மோசடி நடந்திருக்குதுன்னா தேர்தல் ஆணையர்களை கைது பண்ணியிருக்கணும். என்னென்ன கைது பண்ணி விசாரிச்சிருக்கணும். நேர்மையான நாட்டில் இதெல்லாம் நடக்கும்.